சாப்பிடுங்க. பாரியா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏய், நான் சொல்லும் போது என் அத்தை அமுதா கிட்ட போய் மாதவன் போக மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான்னு போய் சொல்லணும். அது வரைக்கும் இந்த ஆள் இங்கே தான் இருக்கணும். ஜாக்கிரதை. ஏய், வாமா. ராஜேஸ்வரி அம்மா, சின்ன மருமகளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போற அழகே தனிதான். ஆர்த்தி, என்னம்மா, ஏன் அழற? ஆர்த்தி, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் அழற? என்ன? ஒண்ணு, ஆர்த்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன ஆர்த்தி, என்ன ஆச்சு? ரொம்ப நன்றி. நன்றியா? நன்றிய முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கே நீ நன்றி சொல்ற? இப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாதாரண குடும்பம் நாங்க. டவுரி கொடுக்க வசதி இல்லாம எங்க அம்மா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களால எனக்கு கிடைக்க போகுது. நான் நன்றி சொல்றதுக்கு இதுதான் சந்தர்ப்பம். ரொம்ப நன்றி அத்தை. பொண்ணுங்க வாழ்க்கை பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மா நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காங்க. எப்படியோ நாம சந்திச்சோம். ஒரே குடும்பமானோம். வானதின்னு ஒரு அற்புதமான மருமகளை எனக்கு கொடுத்த குடும்பம் உங்க குடும்பம். நீ சந்தோஷமா இருக்கணும் ஆர்த்தே. நாமெல்லாம் ஒத்துமையா இருந்து சந்தோஷமா வாழ்ந்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யணும். இந்த மாதிரி நன்றி அது இதுன்னு சொல்லக்கூடாது. இது என்னோட கடமை. நீ எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கணும் ஆர்த்தி. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். உனக்கு பிடிச்ச ஒருத்தரோட நீ பயணம் பண்ண போற நாள். அன்பா மகிழ்ச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து வாழ போற நாள். அத்தை, என்ன இருந்தாலும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ ஆர்த்தி, என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். நீயும் என் பொண்ணுதாமா. வா. நீயும் என் பொண்ணுதானா? மருமகம்மா, சின்ன மருமக. மாதவா, அவன் கடக்குறான். நீ என்ன பண்ற? நைட்டு பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ற. தம்பி மாதவா, என்னையா சுச்சு வருதுப்பா. எத்தனை தடவை போவ? ஒரே டென்ஷனா இருக்குப்பா. கூல் கூல் தருகிற. பாருங்க, எது நடந்தாலும் மாதவனே பொறுப்பு. மாதவன் நம்ம பையனாச்சு, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு
சந்தோஷப்பட மாட்டியா? சைக்கோவா இருக்கானே. யோ புரோக்கரே, அவன் பேசுறான்னு அட்வைஸ் பண்ணி வாங்கி கட்டிக்காதயா. கொஞ்ச நேரம் அமைதியாரியா. சின்ன தம்பி படத்துல வர பைத்தியம் மாதிரியே இருக்கானே. இதுதான் தரகர எங்க குடும்பத்தோட தாலி. இந்த தாலியை தான் நான் என் ஆர்த்திக்கு கட்ட போறேன். டேய், என்னடா எல்லாரும் இப்படி ஷாக்காய் நிக்கிறீங்க? சந்தோஷப்படுங்கடா. வாழ்த்து சொல்லுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு வாழ்த்து சொல்லுங்கடா. பாருங்கடா, நானும் ஆர்த்தி 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்கடா. மச்சான், நீ ஏதோ சும்மா சொன்னேன்னு நினைச்சேன். மண்டபத்தை விட்டு போக மாட்டேன்னு மிரட்டி பணம் புடுங்க போறேன்னு நினைச்சேன். இப்போ தாலியோட வந்து நிக்கிற. டேய், இங்க பாருடா, பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்துறாது. நிறைய சொத்து, குடும்பம், மனைவி, மக்கள் இதெல்லாம் வேணும்ல. அதுக்கு யார்த்தி எனக்கு வேணும்டா. டேய் மாப்பிள, அப்ப நந்தினி மோனிஷாலாம் யாரா? கட்டிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அல்வா தானே? அல்வா அல்வா அல்வா. திருநெல்வேலி அல்வாடா. ஒருத்திக்கு பாதாம் அல்வா, இன்னொருத்திக்கு திருநெல்வேலி அல்வா. அப்ப ஆர்த்திக்கு? ஃப்ரெண்ட்ஸ், ஆர்த்தி என்னோட லைஃப்டா. அப்ப மத்தவங்க? மச்சான், மத்தவங்க எல்லாம் டைம் பாஸ்டா. அவளுங்க வேற ஆளுங்க கிடைக்காம என்ன பார்த்தாளுங்க. நான் அவளுங்களுக்கு அல்வா கொடுத்துட்டேன். யார்த்தி டார்லிங் டம்பக்குடா. ஒரே பார்வையில நான் தான் உன் மனைவி, உன் குழந்தைங்களுக்கு நான் தான் அம்மான்னு சொல்லி புரிய வச்சவடா. டேய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்னமோ தெரியலடா, ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்டா. அதான் ஆர்த்திய வாழ்க்கையில கிடைச்சிருக்காடா. ஏய், என்னடா சந்தோஷமே இல்லாம இருக்கீங்க? இத பாருங்கடா, நான் சந்தோஷமா இருந்தா உங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பேன்டா. அது நடக்கவே நடக்காதுப்பா. அடிங். ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? இப்ப யாருன்னு பாரு. தொலைச்சிரும். டேய் மச்சான், பொண்ணோட அப்பாவும் அக்காவும் வந்துருக்காங்கடா. அப்பா, பெரிய அம்பி ரெமோ நினப்பு மாட்டினான்டா அன்னைக்கு. தம்பி தம்பி தம்பி, உள்ள போய் பேசாம தம்பி. உள்ள போய் சத்தம் போட்ட அடிச்சு வாயெல்லாம் ஓடிச்சிடும். அப்புறம் உன்னை போட்டு குத்துடுவான். போ போ போயா மாதவா. போயா மாதவா. வாயம். வாங்க மாமா, வாங்க. டேய் டேய், வாடா வாடா. உட்காருங்க மாமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்ள. பரவாயில்ல, உட்காருங்க மாமா. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களை என்னன்னு கூப்பிட்டோம்? வானதின்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஐயோ, தப்பு தப்பு, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. நான் வேணா உங்களை ஆர்த்தி அக்கான்னு கூப்பிட்டுமா? மாப்ள இந்தாங்க. என்ன மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் மாப்ள. எதுக்கு மாமா இதெல்லாம்? ஆர்த்தி தான் செலக்ட் பண்ணா. ஓ, அப்படின்னா நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் மாமா. ஏன்னா ஆர்த்தி வருத்தப்படக்கூடாது இல்லையா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு பாத்தீங்களாப்பா? நான் சொல்லல இவர் ஆர்த்தியை ரொம்ப நல்லா பாத்துப்பாருன்னு. நீங்க தான் வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்க. வருத்தமா? என்ன வருத்தம்? எதுக்கு வருத்தம்? அது ஒண்ணு இல்ல மாப்ள. ஆர்த்தி செல்லமா வளர்ந்த பொண்ணு, பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தி. பிடிவாதம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி குழந்தைத்தனம், அவ்வளவுதான். ஆமா மாப்ள. ஆர்த்தியை புரிஞ்சுக்கிட்டாதான் அவ எவ்வளவு நல்லவன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்காதீங்க. ஐயோ, சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கலங்க.
ஆனா ஆர்த்தியை நான் எவ்வளவு சந்தோஷமா வச்சுப்பேன்னு என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு புள்ளையா, இப்படி ஒரு புருஷனான்னு நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லபடியா நடந்துப்பேன் மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் ஆர்த்திக்கு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சத்தியமா கிடையாதுங்க, நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அதனால தான் ஒரு நல்ல குடும்பம் என் மனைவி மூலியமா எனக்கு கிடைக்க போகுது. கல்யாணம்ன்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்குமான உறவு. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. மாப்ள, அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் மாமா. பஸ்ல வந்துட்டு இருக்காங்க, முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துருவாங்க மாமா. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா கார் அனுப்பியிருக்கலாம்ல. இல்லம்மா, துக்க செய்திங்கிறதுனால மாப்ள சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருப்பாரு. ஏன் மாப்ள? மாமா, என்ன ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு மாமா. நான் ஒரு மருமகனா இல்லாம ஒரு மகனா உங்களையும் அத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. அது ஒன்றும் இல்லைங்க, டோர் லாக் கொஞ்சம் சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. தம்பி இல்லையா கடை சித்திரலாம் மாட்டேன். ஆவடிச்சிடும், கதவை தட்டினா கொன்னுடுவான் உன்னை. அம்மா, என்ன? இந்த ஜூஸ குடிங்கம்மா. வேண்டாமா? மா, காலையில இருந்து சாப்பிடல, வேற பசிக்கும்லம்மா. சந்தோஷமா இருந்தா பசி தெரியாது. ஆர்த்தியோட கல்யாணம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வானதி? தேங்க்ஸ்மா. என்னாச்சு வானதி? இந்த காலத்துல உங்களை மாதிரி மனுஷங்கெல்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கம்மா. நிறைய பேருக்கு நல்ல மாமியார் கிடைச்சிருப்பாங்க, ஆனா மருமகளோட குடும்பத்தை அன்போட அக்கறையோட பாத்துக்கிற மாமியார் ரொம்ப அபூர்வம். தனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்ச எல்லா அக்காக்களும் தன்னோட தங்கச்சிக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைப்பாங்க. ஒரே வீட்டுல வளர்ந்தோம். ஆர்த்தி மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருந்தா அவளுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு பொறுப்பை ஏத்துக்கிட்டு எல்லா செலவையும் செய்றீங்க. வானதி, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் ஆர்த்தியை தான் பொண்ணு பார்க்க வந்தேன். கடவுள் எனக்கு ஒன்ன அடையாளம் காட்டினாரு. ஒன்ன பிடிச்சதுனாலதான் நான் ஆர்த்தியை தேர்ந்தெடுக்கல. அவளுக்கு பதிலா உனக்கு பூ வச்சேன், அவ்வளவுதான். நான் மருமகளா தேர்ந்தெடுத்திருப்பேன்னு அவ நினைச்சு ஏமாந்து போயிருந்திருப்பா. ஆனா என்கிட்ட அவ அத பத்தி சொல்லவே இல்ல. அன்னைக்கு நீ காணாம போன, கல்யாணம் நின்னு போயிடக்கூடாதுன்னு ஆர்த்தியையே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு சபையில எல்லாரும் முடிவு செஞ்சாங்க. நான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆர்த்திக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை அப்பவும் தள்ளி போச்சு. ஆர்த்திக்கு 2வது தடவையா ஏமாற்றம், மன வருத்தம் வந்திருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ சூசைட் பண்ணிக்க போனா. நல்ல வேளையா கடவுள் எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த அவப்பேரும் வராம
காப்பாத்திட்டாரு. ஆர்த்திக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறதா முறை. அதுதான் தர்மமும். அதனாலதான் ஆர்த்திக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தேன். அவங்கள அவளுக்கு பிடிக்கல. நான் செலக்ட் பண்ண மாப்பிள்ளையதான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறா. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தாலி கட்டி ஆர்த்தி அவ புருஷனோட போறத பாக்குற வரைக்கும் எனக்கு பசியே வராது. மனசுக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிட்டு இருக்கேன் வானதி. உங்க ஆசீர்வாதத்தோட ஆர்த்தி ரொம்ப சந்தோஷமா இருப்பாமா. ஆர்த்தி, பொம்மை மாதிரி இருக்க. ஆர்த்தி நல்லா அலங்காரம் பண்ணிருக்க வானதி. நல்லா இருக்குடி. என் கண்ணே பட்டுட்டும் போல இருக்கு. வழக்கமா நான் இவளுக்கு மேக்கப் போட போனா ஆர்த்தி எப்பவும் டென்ஷன் ஆகி போதும் போதும்னு கத்திக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அப்படியே அமைதியாவே இருந்தா. அதான் வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. பின்ன இருக்காதா? இது அவ கல்யாணம் ஆச்சே, அதுவும் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ள வேற. அதான் இவ்வளவு அழகு. ஆர்த்தி, அம்மா சொல்றது சரிதானே? ஆமாமா, இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைச்சதுக்கு அத்தைக்கு தான்மா நான் நன்றி சொல்லணும். எந்த மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுன்னு நான் தவிச்சு நின்னப்போ அத்தை தான் மாதவனை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. என் குட்டி 16 அடி பாயுது பாரு. ராஜேஸ்வரி அம்மா மாதவனை தேர்ந்தெடுத்ததான் ஜீவாங்கிற மீனை பிடிக்கிறதுக்கு நம்ம தூண்டில்ல மாட்டின புழு. ஆர்த்தி ரொம்ப சந்தோஷமா இருப்பாமா. அவளுக்கு சின்னதா அடிபட்டதுக்கே அவர்தான் அப்படியே துடிச்சு போயிடுறாரே. துடிப்பார். எல்லாம் நடிப்புன்னு தெரியாம எப்படி பேசுறா பாரு. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஐயோ, ஒண்ணு இல்லடா. என் 2 பொண்ணுங்களும் நல்லபடியா சந்தோஷமா வாழ போறீங்கன்னு நினைச்சு பார்த்தனா எனக்கு சந்தோஷத்துல வார்த்தையே வரல. அவ்வளவு நிறைவா இருக்கு. அப்புறம் வானதி, உன்கிட்ட முக்கியமா ஒண்ணு சொல்லணும்டா. ஆர்த்தி நடந்து முடிச்ச கல்யாண விஷயங்களால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தா. அதனாலதான் கல்யாணமே வேணான்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தா. அந்த டாக்டர் மாப்பிள்ள அறிவு வந்தார்ல, எப்பேற்பட்ட மாப்பிள்ள. அவரை இவ வேணான்னு சொன்னாலே அது கூட கல்யாணத்து மேல அவளுக்கு இருந்த வெறுப்புனாலதான். அப்புறம் உன்கிட்ட வந்து பணக்கார வீட்டு மாப்பிள்ளையதான் கட்டிப்பேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டல, அதெல்லாம் நிஜம் இல்லடா. கல்யாணம் வேணான்னு சொன்னா நாம எங்க அவளை விடமாட்டோமோன்னு தான் அந்த மாதிரிலாம் அவ நம்மள ஏமாத்திருக்கா. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லடா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. ஆமா வானதி, அம்மா சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அப்படி பேசினதுக்கு என் மேல உனக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா என்ன மன்னிச்சிருக்கான். ஐயோ, என்ன நீங்க 2 பேரும் நான் ஏதோ வேற வெளியால் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆர்த்திக்கு நான் இருக்கேம்மா. அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துப்பேன். ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏதோ தெரியாம நான் இந்த கல்யாண வேலையில பரபரப்பா ஓடிட்டு இருந்தேனா, அதான் நீங்க வரத பார்க்காம. நீங்களும் பரபரப்பா தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பரபரப்பெல்லாம் இல்லீங்க. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? உங்க அம்மா தான் இந்த கல்யாணத்தையே பார்த்து பார்த்து நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. ஆர்த்திக்கு பார்த்த மாப்பிள்ள கூட உங்க அம்மா பார்த்து தேர்ந்தெடுத்தது தானே. என்ன மாப்பிள்ள, இன்னும் உங்களுக்கு எங்க மேல என்ன கோவம்? கோவலாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னா நீங்களும் ஆர்த்தியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு தான். என்ன மாப்பிள்ள பொசுக்குன்னு இப்படி எங்களை பிரிச்சு பேசிட்டீங்க?
நான் உங்களை என்னைக்கும் சேர்த்துக்கவே இல்லை. அப்புறம் எப்படி பிரிப்பேன்? எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லவங்க இல்லை. ஆக்சுவலா எனக்கு நீங்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னா வானத்துக்காக வந்திருப்பீங்க. அப்படிலாம் நீங்களே நினைச்சுக்காதீங்கன்னு.